ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோரா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோங்க. பணம் தாங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அந்த பணத்துக்கிட்ட நான் சொல்கிறேன், யூ ஆர் ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் பேப்பர் அப்படின்னு சொல்கிறேங்க. அந்த பணம் சொல்லுது, எஸ் அஃப்கோர்ஸ் ஐ எம் அ பீஸ் ஆஃப் பேப்பர். ஆமாம், நான் பீஸ் ஆஃப் பேப்பர் தான், நான் ஒரு காகித துண்டு தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் என்னை வாழ்க்கையில் யாரும் வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. என்னோடய வாழ்நாளில் ஒரு நாளில் கூட நான் குப்பை தொட்டிக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க. பணம் ஒரு காகிதம் அப்படின்னு நினச்சா அது காகிதம் தாங்க. அதுவே நம்ம வாழ்க்கையோட முன்னேற்றம் அப்படின்னு நினச்சா முன்னேற்றம் தாங்க. பணம் நம்மக்கிட்ட சேரணும் அப்படின்னா பணத்தை முதல்ல நாம் மதிக்க கற்றுக்கணுங்க. அதே மாதிரி பணத்தை மதித்தா மட்டும் பத்தாது, பணத்தை சேமிக்க கற்றுக்கணுங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 500 சம்பாதிக்கிறீங்களா, 500 நீங்கள் 400 செலவு பண்ணுங்க. 100 டெய்லி 100 அப்படின்னா 30 நாளைக்கு 3000 ஆயிடுச்சுங்க. ஒரு மாதத்துக்கு உங்களால் 3000 சேமிக்க முடியும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 36,000 சேர்ந்துருங்க. இதுவே நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி போட்டிங்கன்னா பேங்க்கில் 7 to 8% வரைக்கும் வட்டியோட நீங்கள் அது ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மாதம் 3000 நீங்கள் நகையாக சேர்த்துலாங்க. ஒரு நகை சீட்டு போடலாம். இப்போது எல்லா நகை கடைகளிலுமே அவங்கக்கிட்ட நாம் சீட்டு போட்டு நகை எடுக்கும்போது அதுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதனால நீங்கள் பணத்தை சேமிக்கிறோம், எப்படி சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து சேமிக்கணுங்க. போஸ்ட் ஆஃபீஸில் போடலாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு நாளைக்கு 100 வீதம் போட்டிங்கன்னா அதுவும் ஒரு குறிப்பிட்ட லாபத்தோடு உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குங்க. கண்டிப்பாக தக்க சமயத்தில் அந்த பணம் உங்களுக்கு உதவும். என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட பணம் தங்கவே மாட்டேங்குது, வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது உங்களோட முட்டாள்தனம். கண்டிப்பாக சேமிப்பு அப்படின்னு ஒன்று எடுத்து வைக்கணும். நம்ம கையில் பணம் இருந்தால் அது நம்ம செலவழிக்க தான் தோணும், செலவாயிட்டு தான் இருக்கும். சேமிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறு தொகையை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வைக்கணுங்க. என்னோடய சொந்தக்காரன் பணக்காரனாக இருக்கான், அவன் எனக்கு உதவ மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க இது மாதிரி முன்னேறி வர்றதுக்கு இதே மாதிரி சேமிப்பு பழக்கம் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இருந்திருக்குங்க. அவங்க எனக்கு உதவலை, இவங்க எனக்கு உதவலை அப்படின்னு சொல்லாதீங்க. என்றைக்குமே உங்களுக்கு நீங்கள் தாங்க. அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் இதை சொல்லி வளர்த்துங்க. உனக்கு நீ தான் தங்கத்தோன, நீ நல்லா படிக்கணும், உனக்கு விருப்பப்பட்ட மாதிரி வேலையோ அல்லது உனக்கு பிடிச்ச தொழிலோ உனக்கு பிடிச்ச மாதிரி நீ கண்டிப்பாக அதை அமைச்சுக்கிட்டு அதில் நீ முன்னேறி வரணும். நீ முன்னேறி 4 பேர்த்துக்கு உதவுற மாதிரி உன்னோட நிலைமை ஆகணும் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த சொந்தக்காரங்களே இப்படித்தான் நமக்கு உதவ மாட்டாங்க அப்படிங்கிற தாட்டை அவங்க மனசில் பதிய வைக்காதீங்க. சொந்த பந்தங்களோட நிம்மதியாக சந்தோஷமாக நல்லதுக்கு சேர்ந்து சந்தோஷமாக இருப்போம். வாரம் ஒரு முறை பணத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த என் வாழ்க்கையில் நடந்ததை நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும், ஹைப்பையும் டச் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.